விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா அவர்கள் அந்த ஒரு நடிகையிடம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு? இது உண்மையா? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் அவர்களோட மனைவி சமீபத்தில விஜய் பிரியறதா அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு டிவோர்ஸ்க்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்கள் இன்னொரு பொண்ணோட அஃபேர்ல இருக்காரு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கிறது தான். மேலும் அது ஒரு நடிகை அப்படின்னும் அந்த நடிகையோட பேரை நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நடிகை இவங்க தான் அப்படிங்கிற மாரி ஒரு சில டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. பட் அஃபிஷியலா இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வெளியாகல. இதற்கிடையில 2021லேயே இந்த ஒரு நியூஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சங்கீதா அவர்கள் அப்பவே விஜயை வார்ன் பண்ணியிருக்காங்க. விஜயோட குடும்பத்துக்கிட்ட வச்சியும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் ஒன்ஸ் குடும்பத்தோட காதுக்கு போன உடனேயே விஜய் கிட்ட அவங்களோட அம்மா பர்சனலா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு காரணமான நடிகை இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டயுமே ஷோபா அவர்கள் பேசியிருக்காங்களாமா. குறிப்பா அந்த ஒரு நடிகை கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு கரியரின் உச்சத்துக்கு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரியான டைம்ல இந்த நியூஸ் வெளிவந்துச்சு அப்படின்னா, அவரோட கரியருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கே இப்ப கல்யாணம் ஆகப் போற வயசு வந்துருச்சு. இந்த மாதிரியான டைம்ல இப்படி ஒரு நியூஸ் வெளிய வந்துச்சு அப்படின்னா, அது எங்களோட குடும்பத்துக்கும் சரி, அவரோட பர்சனல் லைஃப்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் விஜய் கிட்ட பேசாதீங்க, பார்க்காதீங்க. அவங்களோட குடும்பத்து விஷயத்துல தலையிடாதீங்க. அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அத அவரு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நீங்களும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு நடிகை கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் கிட்ட பேசாதீங்க, பார்க்காதீங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி தான் அந்த ஒரு நடிகை தொடர்ந்து விஜய் அவர்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதனால தான் இப்ப டிவோர்ஸ் வரைக்குமே இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ குடும்பத்தில இருக்கவங்க ஏற்கனவே வார்ன் பண்ணியும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து கன்டின்யூ ஆகியிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் அவர்கள் ரீசெண்டா யூத் படத்தோட இசை வெளியீட்டு விழால ஜிவி பிரகாஷை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜிவி அவர்கள் எப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். இந்த படத்துக்கு அவரு தான் வேணும்னே நான் நிஜமா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் லவ் சப்ஜெக்ட். ஜிவி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. பட் அவரு இப்போ இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவரோட சம்பளம் மிக பெருசு. நான் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் அவ்வளோ என்னால் கொடுக்க முடியாது. என்னால் முடிஞ்சதை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்காகவும் கென்னுக்காகவும் இந்த படத்தை நான் பண்ணுறேன். பட் ஃப்ரீயாக பண்ணுறேன். அமௌண்ட்டை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டாரு. ஃப்ரீயாகவே இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. உண்மையாலுமே எந்த மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த டைமில் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு ஜிவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யூத் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ஃப்ரீயாகவே மியூசிக் போட்டிருக்காரு. அதுவும் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.